அப்படியெல்லாம் பண்ண விட்டுருவோமா? நாங்க கூட இருக்கிற வரைக்கும் அவனால எதுவும் பண்ண முடியாது. இது முத்துவேல் சக்திவேல் குடும்பம். எங்க குடும்பத்துக்கு எதிராக இறைச்சு நினைச்சாங்கன்னு வச்சுக்க, நினைச்ச மாத்திரமே. நீ ஒண்ணு கவலைப்படாத, அண்ணன் நானும் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு அது போதும் மாமா, அது போதும். தம்பி சாப்பிடுங்க தம்பி. என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டாங்களே அண்ணி. என்ன இவ்வளவு கேவலமா நினைப்பாகன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. விடுங்க கொழுந்தனாரே, நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கிறதுல எதுவும் ஆக போறது இல்ல. உன் அக்கா குடும்பத்துக்கு துரோகம் பண்றியா இல்ல செத்து போறியான்னு யாராவது என்ன கேட்டா நான் செத்து போயிடுறேன்னு தான் சொல்லுவேன். என்ன வருது? எனக்கே அவரை தெரியும். எனக்கே அவரு பண்ணுன காரியம் அம்புட்டு அதிர்ச்சியா இருந்துச்சு. பிறந்ததுல இருந்து நீங்க அவரை பாக்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மனுஷங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல மாமா. ஆனா ஒண்ணு சொல்றேன், துரோகத்திலே பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அது பண்றதுக்கு இந்த மனுஷங்களுக்கு எப்படிதான் மாமா? என்னமோ சொற்பொழிவு ஆத்திட்டு இருந்தல்ல, ஆத்து. இல்ல மாமா, அது ஏன் நிறுத்திட்ட? என்ன வேற யார்கிட்டயோ பேச வேண்டிய டைலாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? இல்ல. ஏண்டி, துரோகத்தை பத்தி எல்லாம் நீ பேசலாமா? அதுவும் நம்பிக்கை துரோகத்தை பத்தி எல்லாம் நம்ம பேசலாமா? என்னடி, கிடைச்ச கேப்ல எல்லாம் நல்லவளா மாறலான்னு பாக்குறியா? மாமாவுடைய கடை பிரச்சனை வந்து